music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இந்த உலகில் சத்தமில்லாமல் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து வருகிறது. அப்படித்தான் நமது பூமியின் சுழற்சி வேகம் பல கோடி ஆண்டுகளாக படிப்படியாக குறைந்து வருகிறதாம். நமது வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அதிகரிக்க பூமியின் சுழற்சி மெதுவாக ஆவதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது பற்றி பார்க்கலாம். நேச்சர் ஜியோசைன்ஸ் ஆய்விதழில் பூமியின் சுழற்சிக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே இருக்கும் தொடர்பு குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அதாவது சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவான போது அதன் சுழற்சி விகிதம் மிக அதிகமாக இருந்துள்ளது. நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாக பூமியின் சுழற்சி வேகம் மெல்ல குறைந்து வருகிறது. இதனால் ஒரு நாள் என்பதன் நீளம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல்வேறு ஆய்வுகளிலும் பூமியில் நடக்கும் இந்த மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் ஒரு நாளின் நீளம் என்பது 18 மணி நேரமாக இருந்தது. இப்போது அது 24 மணி நேரமாக அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு நாளின் நீளம் சுமார் 1.8 மில்லி வினாடிகள் என்ற அளவில் அதிகரிப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். பூமியின் வேகம் குறைந்தால் என்ன, அதிகரித்தால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையில் பூமியின் சுழற்சியை பொறுத்துதான் இங்கு எல்லாமே இருக்கிறது. பூமியின் சுழற்சி வேகம் குறைந்தது பூமியின் உயிரினங்களின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒளிச்சேர்க்கை மூலம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் சயனோபாக்டீரியா எனப்படும் நீல பச்சை பாசியின் வளர்ச்சிக்கு இது உதவியுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சுமார் 2.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த கிரேட் ஆக்சிஜனேற்ற நிகழ்வு இதற்கான ஒரு சான்றாகும். நாட்களின் நீளம் அதிகரித்ததால் சயனோபாக்டீரியாக்கள் அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடிந்ததாகவும் இது செடி கொடிகளின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியதாக அந்த ஆய்வு கூறுகிறது. நாட்களின் நீளம் அதிகரித்ததால் சயனோபாக்டீரியாக்கள் அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடிந்ததாகவும் இது செடி கொடிகளின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. இந்த நுண்ணுயிரிகளின் செயல்பாடு சூரிய ஒளியை மட்டும் சார்ந்தது அல்ல, அவற்றின் வளர்சிதை மாற்ற செயல்முறைகளின் நேரத்தையும் சார்ந்ததாகும். இவை அனைத்திற்கும் ஒரு நாளின் நீளம் அதிகரித்ததும் காரணமாகும். ஏனென்றால் சூரியன் உதயமான உடனேயே சயனோபாக்டீரியாக்களால் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் வார்ம் அப் ஆன பிறகே அதனால் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடியும். இதனால் நாளின் நீளம் குறைவாக இருந்தால் ஆக்சிஜன் உற்பத்தி குறையும். அதே நேரம் நாட்களின் நீளம் அதிகரிக்கும் போது அவை அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன என்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். நாளின் நீளத்திற்கும் இந்த நுண்ணுயிரிகளால் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனுக்கும் இடையே இருக்கும் தொடர்பை கடலியல் ஆராய்ச்சியாளர் பிரையன் ஆர்பிக் மற்றும் அவரது குழுவினர் உறுதிப்படுத்தினர். நீண்ட நாட்கள் என்பது ஆக்சிஜன் விண்டோவை விரிவுபடுத்தி வளிமண்டல ஆக்சிஜனை அதிகரித்ததை அந்த குழு கண்டறிந்தது. கிரேட் ஆக்சிஜனேற்ற நிகழ்வின் போது மட்டுமல்லாமல் 550 முதல் 800 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த நியோப்ரோட்டரோசோயிக் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட், அந்த ஆக்சிஜனேற்ற நிகழ்வின் போதும் கூட இது நடந்ததாக கூறப்படுகிறது. பூமியின் சுழற்சியும் நிலவின் ஈர்ப்பு விசையும் நமது பூமியில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய வகையில் இந்த ஆய்வு முடிவுகள் உள்ளன. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.